மனிதவள மேம்பாட்டுக் கழகமான HRDCorp மீதான விசாரணைக்காக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் சிறப்பு குழு ஒன்றை அமைத்திருக்கிறது. 2024 தேசிய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கையில் அம்பலப்படுத்தப்பட்ட விஷயங்கள் தொடர்பில் 2009 MACC சட்டத்தின் 18 மற்றும் 23வது பிரிவுகளின் கீழ் சில விசாரணை அறிக்கைகளும் திறக்கப்பட்டுள்ளன. விசாரிக்கப்பட வேண்டிய சிலர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக கூறிய MACC, எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை புத்ராஜயாவில் உள்ள மனிதவள அமைச்சுக்கும் HRDCorp அலுவலகத்திற்கும் விசாரணை குழு செல்லவிருப்பதை உறுதிப்படுத்தியது. சம்பந்தப்பட்டவர்களின் வாக்குமூலங்களும் உரிய ஆவணங்களும் தேவைப்படுவதாக MACC-யின் துணை ஆணையர் டத்தோஸ்ரீ அமர் குஷாரி யாயா கூறினார். முதலீடுகள், பயிற்சி திட்டங்கள் மற்றும் நிதி மேலாண்மை, சொத்து வாங்குதல் போன்ற விவகாரங்களிலும் விசாரணைக்குழு முழு கவனம் செலுத்தும் என அவர் குறிப்பிட்டார். தணிக்கையில் தோல்வி கண்டிருப்பதால் HRDCorp நிர்வாகத்தினர் உரிய அமலாக்கத்துறையின் பார்வைக்கு கொண்டு செல்லுமாறு தேசிய தலைமை கணக்கு தணிக்கையாளர் டத்து வான் சுராயா வான் முகமது ரட்ஸி மனிதவள அமைச்சுக்கு பரிந்துரை செய்திருந்தார். இதனை அடுத்து MACC-யிடம் புகார் அளிக்குமாறு அமைச்சர் ஸ்டீவன் சிம் கசுமா தலைமைச் செயலாளரையும் HRDCorp தலைமை நிர்வாகியையும் உத்தரவிட்டார்.